இயேசுவின் நாமத்தினால் இந்த மாதத்துக்குரிய வசனமானது விடுதலையின் வசனங்களாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு பண்ணுங்க. த ஜீசஸ் பிளெஸிங் வேல்டை தொடர்ந்து அநேகருக்கு அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று நீங்கள் அதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட விடுதலை மாதமாக இருக்கிறபடினால் விடுதலையின் செய்திகளை நம்ம கேட்போம். யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நமக்கு ஒரு விடுதலை வேணும். இன்னைக்கு எத்தனையோ காரியத்துல நமக்கு ஒரு விடுதலை, ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு காரியம் நம்மளை வாட்டி வைத்து கொண்டிருக்கலாம். அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னா சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது என்னன்னு பார்த்தாக்கா ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ள கர்த்தராகிய ஆண்டவர் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் 1:1 அவனமாய் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆகவே இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்து அறிந்து கொள்ளப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளுவோம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை அடைவோம். மீண்டுமா இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேல்டை அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய இதை பார்க்குற ஒவ்வொருவரும் நீங்கள் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அதனால் இந்த விடுதலையின் வார்த்தைகளை அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம். ஏதோ ஒரு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.